நம்ம நாட்டில் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2015 to 16 காலகட்டத்தில் 12 ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே உள்ள பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணாங்க. பல்வேறு ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணாங்க. இந்திய மக்கள் தொகையில் எத்தனை பாப்புலேஷன்ஸ்க்கு வந்துட்டு மென்டல்னஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் எடுக்கிறது இல்லை, எத்தனை பேர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால வரக்கூடிய டிசேபிலிட்டி எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு இந்தியாவில் உள்ள மென்டல் ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. பல்வேறு முடிவுகள் எட்டப்பட்டாலும் 2 முடிவை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நம்பர் 1, இந்திய மக்கள் தொகையில் 150 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஏதோ ஒரு மென்டல் இல்னஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. தென் தே நீட் அன் ஆக்டிவ் இன்டர்வென்ஷன். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப். ரொம்பவே ஷாக்கிங்க. ட்ரீட்மெண்ட் கேப் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நோய்க்கான சிகிச்சை தேவை, ஆனால் அவர் வந்துட்டு சிகிச்சை எடுக்க மாட்டார். அதோடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 100 பேர் டிப்ரெஷன் அஃபெக்ட் ஆனால் 85.2% ஆஃப் பீப்புள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. ஸோ டிப்ரெஷன்